Hi students, welcome to Chennai Academy. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மெயின்ஸுக்கு நம்ம சொன்ன மாதிரி வாரம் இரு கேள்விகள் அப்படி சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து வாரத்தில் ஒரு சில டாபிக்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய மெட்டீரியலை ஷோ பண்ணி நான் காமிச்சிடுறேன். ஓகே, யூனிட் 3ல ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரைசேஷன் தான் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுடைய மெட்டீரியல். நம்ம கிளாஸஸையும் நம்ம படிக்கிற பசங்களுக்கும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெட்டீரியல் தனிப்பட்ட முறையில் மெட்டீரியல் மட்டும் வேறதுக்கும் இதுதான் வந்து மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். ஒரு டெமோ மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் யூனிட் 3 இருக்கக்கூடிய சமூக பொருளாதார பிரச்சனைகள்ல இப்போதைக்கு இந்த மெட்டீரியல் என்ன கண்ட அப்படி பார்த்தீங்கன்னா ஊழல் கரப்ஷன் அந்த டாபிக், அதுக்கப்புறம் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அதாவது லோக் அதாலத், அப்புறம் மக்கள் குறைதீர்ப்பாளர், அதுக்கப்புறம் தலைமை தணிக்கையாளர். இந்த டாபிக் தான் சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா, இந்த கரப்ஷன் ஊழல் அப்படிங்கிற விஷயம் வந்து சிலபஸ்ல கொஞ்சம் டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க, நிறைய விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, கரப்ஷன் ரிலேட்டடான பாடிஸையும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டா இந்த டாபிக் மட்டும் படிக்கணும். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு சில டாபிக் ரொம்ப மேம்போக்கா படிச்சா போதும், ஒரு சில டாபிக் கொஞ்சம் டெப்தா படிச்சு ஆகணும். ஓகே, இங்க அந்த சம்பந்தமான ஒரு டாபிக். ஓகே, ஃபர்ஸ்ட் ஊழல் சம்பந்தமான விஷயங்களை என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட். ஓகேவா, அதாவது ஃபர்ஸ்ட் பொதுமக்கள் மத்தியில் காணப்படும் ஊழல் அப்படி சொல்லி இது வந்து மேல இருக்க வார்த்தை வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸ். ஓகேவா, நம்ம குரூப் 2 மெயின்ஸ்ல சிலபஸ் கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸ். உள்ள இருக்கிறது வந்து நம்ம எப்படி படிக்கணும். ஓகேவா, சிலபஸ்ல இவ்வளவுதான் கொடுப்பாங்க, ஆனா உள்ள இருக்க விஷயம் வந்து நம்ம நிறைய படிக்கணும். சிலபஸ் என்ன எடுத்துக்காங்க அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போனா அது வந்து செல்லுபடி ஆகாது. ஓகேங்களா, உள்ள கொஞ்சம் டீட்டெயில்டா உள்ள இறங்கி படிக்கணும். இப்போ அது என்னதான் படிக்கணும்னா பொதுமக்கள் மத்தியில் காணப்படும் ஊழல். ஊழல்னா என்னது, நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் டச் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் ஊழல். சாதாரணமா சின்னதா நம்ம எக்ஸாம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கினா கூட ஊழல் அதுல கூட இருக்கும். ஓகே, VAO தாசில்தாருக்கா ஒரு சின்ன சின்ன விஷயம் அப்படி இப்படின்னு நம்ம கொடுத்தாதான் செல்லுபடி. அதே மாதிரி நம்ம வீட்டு பத்திரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, பட்டா மாறுதல், எல்லா விஷயத்துக்கும் இறந்த சர்டிபிகேட், பெர்த் சர்டிபிகேட் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஊழலுங்கிற விஷயம் வந்து நடைபெறுது. அப்போ பொதுமக்கள் சம்பந்தமான விஷயங்கள் நடைபெறும் ஊழலுக்குன்னு சொல்றாங்க. அடுத்து ஊழலுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணணும். எப்பவுமே சோசியலிஸ்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களே எல்லாத்துக்கும் காரணம், அது எல்லாத்துக்கும் வந்து தீர்வுகள், இந்த மாதிரி விஷயம் தேடி வச்சு. அடுத்து பாருங்க ஊழலுடைய விளைவு, இவ்வளவு ஊழல் இருக்கிறனால சமுதாயத்துல என்ன விளைவு ஏற்படுகிறது. அடுத்து இந்தியாவில் நடைபெற்ற மிக மிக ஒரு சில ஊழல்களை பத்தி சொல்றோம். ஓகேங்களா, அடுத்து ஊழல் தடுப்பு சட்டங்கள், எவ்வளவோ சட்டம் இருக்குது ஆனா அதெல்லாம் செல்லுபடியாகாது. ஓகே, அது வேற விஷயம். அடுத்து மத்திய புலனாய்வு அமைப்பு, அடுத்து மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம், தேசிய புலனாய்வு முகமை, ஊழல் தடுப்பு அமைப்புகள், லோக்காயுக்தா, அப்புறம் லோக்பால். ஓகே, ஈஸ்வரர் லோக்பால், அப்புறம் லோக்பால் அமைப்பு தற்போது 2020 எப்படி இருக்குது, அப்புறம் லோக்காயுக்தா, ஊழல் தடுப்பு அமைப்புகள், தேசிய புலனாய்வு முகமை. ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயங்கள். ஓகே, இந்த விஷயங்கள் தான் நம்ம வந்து மெட்ரிக் கொடுத்துருக்கோம். ஆனால் முக்கியமான ஒரு சில விஷயத்த CBI அதுக்கப்புறம் CVC இந்த 2 விஷயத்தை மட்டும் நம்ம இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, ஜென்ரலா இருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் காரணங்கள் இதெல்லாம் இருக்குது. ஓகே, நம்ம வந்து CBI மத்திய புலனாய்வு அமைப்பு இந்த விஷயத்தை மட்டும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா, இதை வேணா வந்து சிலபஸ்ல ஒரு பாயிண்டாவே இதை கொடுத்துருக்காங்க. இதை வச்சு டைரக்டாவும் கொஸ்டின் கேட்கலாம், அதை வச்சு வேற எந்த விதமா கொஸ்டின் கேட்கலாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஓகே, இப்போ மத்திய புலனாய்வு வந்து CBI அதை டேரக்டா கொடுத்துருக்காங்க. அப்போ பேசிக்கா CBIங்கிற விஷயம் எப்படி எல்லாம் தோன்றுனது, அதோடைய ஃபங்க்ஷன் அதை பார்த்தா வரும். ஃபர்ஸ்ட் தோற்றம் அப்படி அடிப்படையில் இது எந்த குழுவின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. நம்ம பிரிலிம்ஸ்கே படிச்சிருப்போம் CBI பத்தி. சந்தானம் குழுவின் பரிந்துரையின் படியும் 1963ஆம் ஆண்டு உள்துறை அமைச்சகத்தின் தீர்மானத்தின் படியும் உருவாக்கப்பட்டது. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முக்கியம். அப்போ நீங்க எழுதக்கூடிய பாயிண்ட் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். எந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணி காமிக்கணும், சந்தானம் குழுவையும் 1963ஆம் ஆண்டு அப்படிங்கிற விஷயத்தையும் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். எழுதும்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதணும். ஓகேங்களா, 6 மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிளா எழுதிருங்க. ஓகே, அந்த குழுவோட பேரு, வருஷம், இந்த மாதிரி டீட்டெயிலா எழுதக்கூடாது. நம்ம ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம நீட்டா டீட்டெயில்டா கொடுப்போம். நீங்க எழுதும் போது அதோட பிரசன்டேஷனை மாற்றணும். 15 மார்க் கொஸ்டின் கொஞ்சம் வேற மாதிரி எழுதணும். ஓகே, இது 15 மார்க்ஸ் ரொம்ப சிம்பிளா எழுதக்கூடாது. அடுத்து பாருங்க, 1942 இந்திய அரசு சட்ட ஆட்சித்துறை ஆணையத்தின் மூலம் சிறப்பு காவல் அமைப்பை ஏற்படுத்தியது. அடுத்து 1942 இந்திய அரசாங்கத்தின் உள்துறை பகுதியாக்கப்பட்டது. 1963 மத்திய புலனாய்வு ஆணையத்தின் பகுதியாக்கப்பட்டது. CBI தகவல் அறிவு உரிமை சட்டத்திற்கு கட்டுப்பட்டதன்று அப்படி சொல்றாங்க. ஓகே, முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா, ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்குது, அதுக்கு கீழே இது வர போறது கிடையாது CBI. ஓகேங்களா, அடுத்து மத்திய அரசின் முதன்மையான விசாரணை அமைப்பாகும். இதோடைய குறிக்கோள் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஓகே, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டோ, டபுள் கொட்டேஷன் கொடுத்தோ, இந்த மாதிரி விஷயம். ஓகே, இண்டஸ்ட்ரி, இம்பார்ஷியாலிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி இந்த விஷயத்தை அந்த கருத்துக்கோளா எடுத்துக்கிறது. ஓகே, அடுத்ததுலாமா, அடுத்து என்ன பாருங்க, அமைப்பு. ஓகே, இது யார் யார் இருக்கிறா அதுதான் சொல்றாங்க. மேலாண்மை இயக்குனர், ஊழியர்கள், அதாவது டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் இருக்காங்க. தேர்வு குழு, இவங்க தேர்ந்தெடுப்பது யாரா இருக்கிறாங்க, பிரதமர்,
மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், பாருங்க மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவரும் இதோடைய தேர்வு இருக்கிறாங்க, உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. அப்போ இந்த 3 பேரும் 3 கேட்டகரி, இவர் ஆளுங்கட்சி, இவர் எதிர்க்கட்சி, இவர் எந்த கட்சியும் சாராத நபர். 3 பேர் இருக்கும்போது இந்த 3 பேர்ல யார் 2 பேர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து செலக்ட் ஆகிறாங்க. அடுத்து பணிகள். ஓகே, ஃபங்க்ஷன். இதோட ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையத்துக்கு தோன்றா துணையாக இருக்கிறது. அடுத்து சர்வதேச காவல்துறை, இன்டர்போல் அப்படின்னு சொல்லுவாங்க, POL. ஓகே, POL இன்டர்போல் அப்படின்னு சொல்லுவாங்க. உடன் இந்தியா சார்பாக இதெல்லாம் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது, ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க, இது ஓகே. அடுத்து பொது நிர்வாகத்தில் நேர்மையை நிலைநாட்டுவது, ஊழல் லஞ்சம் மற்றும் நடத்தை மீறிய மத்திய மாநில அரசு அதிகாரிகள் குறித்து வழக்குகளை விசாரித்தல், ரொம்ப முக்கியமானது. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பத்தி வந்து வழக்கு விசாரிக்கிறது. அடுத்த ரொம்ப முக்கியமானது நிதி பொருளாதார சட்டங்கள், ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாடு, சவால், சுங்கவரி, வருமான வரி, அந்நிய செலவாணி ஒழுங்குமுறை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த CBI அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுகிறது. ஓகேங்களா. அடுத்து தேசிய அல்லது உலக அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்த குற்றங்களை விசாரிக்கிறது, ரொம்ப முக்கியமானது. ஓகே, அதே மாதிரி வந்து ஒரு சில ஸ்டேட்ல வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்தாதான் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து CBI விசாரிக்கவே முடியும். இந்த ஒரு பாயிண்ட் நீங்க சேர்த்துக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் அனுமதி, தமிழ்நாட்டில் CBI இருக்குது. நீங்க வெஸ்ட் பெங்கால்ல இந்த டைம்ல வந்து மம்தா பானர்ஜிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய முரண்பாடு காரணமாக வெஸ்ட் பெங்கால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மம்தா பானர்ஜி என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்க ஸ்டேட்டுக்குள்ள CBI எந்த வழக்கும் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்மிஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஸ்டேட்ல CBI செயல்படவே முடியாது எந்த கேஸுக்குமே. ஓகேங்களா. அடுத்து மாநில அரசு, நான் சொன்ன பாயிண்ட் பாருங்க, மாநில அரசுகள் விரும்பி கேட்பின் போது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை விசாரிக்கும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல சாத்தான்குளம், ஓகே, 2 பேர்களை வந்து காவல்துறையினரை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா துன்புறுத்தி அவங்களை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து வெளிவந்தது. அதற்கேற்றவாறு CBI விசாரணை வேணும், இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுது. அப்போ ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டாங்கன்னா அதன் பெயரையும் அந்த வழக்கை வந்து விசாரிக்கலாம். ஓகே, அதோடைய தலைவர், அதோடைய தற்போதைய தலைவர், முதல் தலைவர் யாரு, DP கோலி. தற்போதைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையில் ரிஷி குமார் சுக்லா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பாக்ஸ் பண்ணி காமிச்சிக்கணும். ஓகே, அடுத்து பிறகு அதே மாதிரி CBI CVC 2 கிட்டத்தட்ட ஒரு வேலை செய்யும், ஆனால் இது வேற விஷயங்கள் செய்யுது. ஓகே, CVC சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், மத்திய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா சந்தானம் கமிட்டி அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. ஓகே, இது 2 படிச்சிருப்போம். ஓகேங்களா. எந்த ஆண்டு 1963, இது 64. ஓகே, அது 63, இது 64. ஆட்சித்துறை தீர்மானத்தின் மூலம் அமைக்கப்பட்டது. 2003 செப்டம்பர் மாதம் சட்ட அந்தஸ்து அளிக்கப்பட்டது, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி விஷயங்களை ஹைலைட் பண்ணி நீங்க காமிக்கணும். ஓகேங்களா. அடுத்த பரிந்துரைப்படி பெரும்பாலான மாநிலங்களில் 1964ஆம் ஆண்டு மாநில ஊழல் கண்காணிப்பு ஆணையம் உருவாக்கப்பட்டது. ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் நிறைய இடத்துல வந்து அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லிட்டு அந்த ஊழல் தடுப்புத்துறை வந்து கண்காணிக்க போவாங்கல்ல, அதுதான் இந்த அமைப்பு. ஓகே, இதோட நோக்கம் எழுதிக்கணும், அரசாங்க பொது பணிகளில் ஊழலை ஒழித்து, இதுதான் இதோடைய நோக்கமா இருக்குது. இதோட அமைப்பு பார்க்கலாமா. அமைப்பு தலைவர், 2 உறுப்பினர்கள், குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறார்கள். தேர்வுக்குள்ள யாரு, பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர், மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர். பாருங்க, இங்க 2 பேர் ஆளுங்கட்சி சேர்ந்துட்டாங்க. ஓகேங்களா. அங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி, இங்க யாரு, மத்திய உள்துறை. இந்த மாதிரி ஃபேக்டர் நம்ம பிரிலிம்ஸ்க்கு படிச்சிருக்க மாட்டோம். ஓகேங்களா. இங்க வந்து மெயின்ஸ் கொஞ்சம் டீடைலா படிக்கணும். ஓகே, பதவிக்காலம் 4 ஆண்டுகள் முதல், அதாவது 65 வயது வரை இருக்குது. மறு நியமனம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எழுதிக்கணும். பதவி நீக்கம் யார் செய்யறா, ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து பணிகள் வந்துடும். CBIயோட பணிகள் வேற, இந்த CVCயோட பணிகள் வேற. ஓகேங்களா. ஊழல் தடுப்பு சட்டம், இதோட மெயின் பணி இதுதான். இந்த விஷயத்தை நீங்க ஹைலைட் பண்ணி காமிக்கணும். நம்ம பசங்க டெஸ்ட் வைக்கும்போது கூட நான் சொல்லியிருந்தேன், இதோட மெயின் விஷயமே ஊழல் தடுப்பு சட்டம் 1988 கீழ் குற்றம் சாட்டப்பட்ட அரசு ஊழியர்களை விசாரிக்கிறது இதோட மெயின் பணி, CVCயோட மெயின் ஃபங்க்ஷனே. ஓகேங்களா. அடுத்து இது உரிமையல் நீதிமன்றத்திற்குரிய அனைத்து அதிகாரிகளை பெற்றுள்ளது. புலனாய்வு முகமை அமைப்புகளில் இருந்து ஊழல் தடுப்பு ஆணையம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதோடைய ஃபங்க்ஷனா வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதே மாதிரி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள், ஊழல் தொடர்பான நிறைய அமைப்புகள் வந்து இந்த PDF கொடுத்துருக்கு. ஓகேங்களா. எனிவே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. ஓகே, இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம், ஒரு மெயின் சம்பந்தமான எப்படி கொஸ்டின் கேட்கலாம், சிம்பிளா ஒரு சில டைம் வந்து சிம்பிள் கொஸ்டினா கேட்கலாம். ஓகேங்களா. எக்ஸ்பிளைன் அபவுட் CBI, சிம்பிள் விஷயம். ஓகே, இது வந்து ஒரு 12 மார்க் விஷயம். சிம்பிளா நம்ம என்னதான் தெரியுதோ ஒரு ஹெட்டிங்கா போட்டு ஒரு 3 சப்ஜெக்டிங்கா போட்டு போடுறது. ஓகே, இது அதாவது வச்சு ஒரு யூனிக்கா ஒரு கான்செப்ட் என்ன வைக்கலாம்னா, எக்ஸ்பிளைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் CVC. முடிஞ்சு போச்சு. நம்ம இவ்வளவு நேரம் இது பார்த்தது ஏதாவது இங்கிலீஷ் தமிழை சொல்றேன் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா, CVCயின் மத்திய அந்த ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அமைப்புடைய பணிகளை வரைக அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம். ஓகே, அதோடைய ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம எழுதணும். ஓகேங்களா. அப்புறம் லிஸ்ட் அவுட், இந்த மாதிரி வார்த்தைகள் கூட கேட்கலாம். வார்த்தைகளை வந்து ஒவ்வொரு வார்த்தையில வந்து சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்படி கொஸ்டின் கேட்கலாம்,
ரைட் அபவுட் த ரீசன்ட் ரெலவன்ஸ் ஆஃப் சிபிஐ. ஓகே, தற்போதைய நடைமுறையில சிபிஐ எப்படி வந்து தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து ஒரு ரீசன்ட் ட்ரெண்ட் இருக்க விஷயத்தையும் அதையும் கம்பேர் பண்ணி இந்த மாதிரி லிங்க் பண்ணி தான் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அதிகபட்சம். ஓகேங்களா, அதனால சிபிஐ, சிவிசி, அப்புறம் லோக்பால், அப்புறம் லோகாயுக்தா, அப்புறம் வந்து அந்த ஆம்புட்ஸ்மேன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கரப்ஷன் தொடர்புடையது. அதே மாதிரி கரப்ஷனை பற்றி ஸ்டாண்டர்டான டெஃபினிஷன். ஓகேங்களா, அதாவது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு என்ன ஒரு கரப்ஷனுக்குரிய டெஃபினிஷன் கொடுக்குதோ அந்த டெஃபினிஷன் எடுத்துக்கலாம். என்னது? டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு. ஓகே, நம்ம ஆல்ரெடி கரப்ஷன் சம்பந்தம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுதான் ஒரு 2 டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே, அடுத்தடுத்து இந்த வாரத்திலே ஒரு 2 நாட்கள் வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா மெயின்ஸ்க்குரிய ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.